இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 நாளாகமம் 21:18. அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தாவீது இஸ்ரவேலர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்ன சொல்கிறான். அதனால தேவனுக்கு கோபம் வந்து இஸ்ரவேல் மக்கள் மேலே கொள்ளை நோயை வரப்பண்ணி 70,000 பேர் செத்து போகிறாங்க. அப்போ தாவீது அவன் செஞ்ச தப்பை உணர்ந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். என்னையும் என் பிள்ளைகளையும் கொன்று போட்டுருங்க, மக்களை ஒன்றும் செய்யாதீங்கன்னு வேண்டிக்கிறான். அப்போ தேவதூதன் காத்கிட்ட ஒர்னான் என்னும் ஒரு சாதாரண மனுஷனுடைய நிலத்தை வாங்கி அங்கே பலியிட சொல்கிறாரு. அதுவும் தாவீதே போய் ஒர்னான் கிட்ட பேசி நிலத்தை வாங்கணும்னு கட்டளையிட்டுறாரு. அதன்படியே தாவீதும் நேரடியாக போய் ஒர்னான் இடத்துக்கு போய் உன்னுடைய நிலத்தை எனக்கு கொடுன்னு அதிகாரமாக சொல்லாமல் மக்கள் எல்லாம் செத்து போயிட்டுருக்காங்க, அதனால் தேவனுக்கு பலி செலுத்தணும்னு சொல்லி அந்த நிலத்தை பணிவாக பேசி கேட்குறான். தேவதூதன் ஏன் தாவீதை நேரடியாக ஒர்னான்கிட்ட போய் அந்த நிலத்தை கொடுன்னு பேச சொன்னார்னா, தாவீது தேவனுக்கு உண்மையிலேயே பயந்து உண்மையிலேயே அவன் செய்த தப்பை உணர்ந்து மன்னிப்பை கேட்கிறான்னு சோதிச்சு பார்க்குறாரு. அது எப்படின்னா, தாவீது பெரிய ராஜா, அவன் நினச்சிருந்தானா ஒர்னான் கிட்ட உன்னோட நிலத்தை எனக்கு கொடுன்னு அதிகாரமாக கட்டளை போட்டுக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யாமல் நேரடியாக போய் ஒர்னான் கிட்ட பணிவாக பேசுகிறான். இந்த பணிவுனால தான் கர்த்தர் தாவீது மேலே இருந்த கோபத்தை விட்டு அவனை மன்னித்து அவன் செலுத்துகிற பலிகளை ஏற்றுக்கிட்டார். அப்போது தேவன்கிட்ட நாம் மன்னிப்பு கேட்கும்போது மனதார நம்ம பணிஞ்சு கேட்குறோமான்னு கண்டிப்பாக தேவன் பார்ப்பார். அது மட்டும் இல்லை, தேவன் நமக்கு கொடுத்த எல்லா வேலைகளும் அகம்பாவத்தோடும் அதிகாரத்தோடும் நம்ம எப்பயுமே செய்யாமல் பணிவோடு செய்யணும். அந்த பணிவை தான் எப்பயுமே தேவன் அங்கீகரிப்பார். ஆமேன்.